சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் களம் காணும் விஜய் ஏற்கனவே முதல் நாளிலேயே பெரம்பூருக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார். இந்நிலையில் இன்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனுவை தாக்கல் செய்து முடித்துவிட்டு அவர் 12:30 மணி அளவில் திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்துவிட்டார் விஜய். மீண்டும் தனது பரப்புரை வாகனத்திற்கே திரும்பியிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அங்கே திமுக சார்பாக இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பாக கிருஷ்ணசாமி ஆகியோர் விஜயை எதிர்த்து களம் காண்கிறார்கள். திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் விஜய். காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகத்தில் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விஜய் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்து முடித்துவிட்டு அவர் தனது பரப்புரை வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் விஜய் அதற்கான வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்துவிட்டு தற்போது தனது பரப்புரை வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், என்ன விவரம்? இளவதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில மாநகராட்சியுடைய மண்டலம் 2ல அவர் சற்று நேரத்துக்கு முன்னதாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரடியாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக ஒரு 20 நிமிடம் அவர் காத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர்களுடன் இருந்தவர்களும் சொல்வதற்கு சிறிது நேரம் தாமதத்துக்கு பிறகு அவர் வேட்புமனு தாக்கலை செய்வார் என்று, ஆனால் நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் 12:20 சரியாக உள்ளே நுழைந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து இப்ப தற்பொழுது அவர் வேனில் ஏறி சென்று பக்கத்தில், அதாவது மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில தன்னுடைய தேர்தல் பரப்புரை, அதாவது அது திருச்சி கிழக்கு தொகுதி தான் போட்டியிடும் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான், அதில் தன்னையும் சேர்த்து மொத்தம் 9 வேட்பாளர்களை ஆதரித்து நேரடியாக பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்பதற்காக பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். அதற்காக தான் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று திருச்சி சாலை மார்க்கமாக விமான நிலையத்தில் இருந்து இந்த பாலக்கரை, அதாவது பழைய மதுரை ரோடு அருகில் உள்ள தேர்தல் நடத்தும் கிழக்கு தொகுதியோட தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த அலுவலகத்தில் வேட்புமனை தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமாக திருச்சி கிழக்கு தொகுதியிலே திமுக சார்பாக இனிகோ இருதயராஜ், அது மட்டும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இனிகோ இருதயராஜ் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இது அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இப்ப தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இதே இடத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முதலில்
அதாவது வெளியில் வந்து வேனில் திறந்த வழியில் நின்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதே இடத்தில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே இடத்தில் அந்த தொகுதியும் திருச்சி கிழக்கு தொகுதி, அந்த கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மீண்டும் தன்னை வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தி அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு மற்ற 8 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களையும் ஆதரித்து பரப்புரை ஈடுபடுகிறார். அதன் பிறகு சாலை மார்க்கமாக திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னை புறப்பட உள்ளார். மிக முக்கியமாக இந்த முறை வந்து காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க. வாகனங்கள் வருவதற்கு முழுவதும் வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. முன்பும் பின்பும் 27 நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பரப்புரை மேற்கொள்வதற்கு 12:30 4 மணி வரை மட்டுமே வந்து அனுமதி. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 1500 பேர் தான் கூட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏராளமானோர் தற்பொழுது தாவேகா தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் வந்து குழுமியிருக்காங்க. பத்திரிகையாளருக்கு எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை கடுமையான கெடுபிடிகளை காவல்துறையினரும் சரி தாவேகாவுடைய நிர்வாகிகள் மற்றவர்களும் செய்திருக்காங்க. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் பத்திரிகையாளர்கள் காலை முதலே வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் ஏற்பட்டது. அது விமான நிலையமாக இருக்கட்டும், தேர்தல் நடத்தும் அலுவலகமாக இருக்கட்டும், அதே போல் வந்து பரப்புரை செய்யக்கூடிய இடத்தில் புதிய தலைமுறை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த அனைத்தையும் அவர்கள் அப்புறப்படுத்தி அதற்காக அவர்கள் வந்து மிகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடுமையாக நடந்து கொண்டாங்க. அவர்கள் தொடர்ந்து இதனை வந்து கடைபிடித்தே வராங்க. இது வந்து மிக முக்கியமாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நேரடியாக வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏன் இது மாதிரி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று இந்த முறை பத்திரிகையாளர் மிகவும் வந்து வருத்தப்பட்டு அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் தன்னுடைய பரப்புரை வந்து மரக்கடையில் இருந்து அவர் கிழக்கு தொகுதி வேட்பாளராக அவர் வந்து கட்சியோட தலைவர், அந்த தொகுதி வேட்பாளர் மற்றும் மற்ற வேட்பாளர்களையும் ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க இருக்கார் திலகவதி. சார்லஸ், இந்த முறை விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். நமக்கு தெரியும் பெரம்பூர், அங்க ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் முடிந்து விட்டது. பெரம்பூரை அவர் தேர்வு செய்ததற்கான காரணம் அங்க தாவேக உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், தாவேகாவுக்கு அங்க செல்வாக்கு இருப்பதாக உணரப்பட்டது. அதனால அவங்களுடைய சர்வே அடிப்படையில் பெரம்பூரை அவர் தெரிவு செஞ்சார். திருச்சி கிழக்கை அவர் தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? ஏன்னா கடந்த முறை திமுக, அதுக்கு முன்னாடி 2 முறை அதிமுக அப்படின்னு திருச்சி கிழக்கு தொகுதியில என்ன நிலவரம் என்று தெரியும். திருச்சி மாவட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகம் பார்க்கக்கூடிய இடத்துல அவர் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? மிக முக்கியமாக திலகவதி, திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த முறை 9 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக, அதாவது ஒரு இடத்தில் மணப்பாறையில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக அவரும் உதயசூரியன் சின்னத்தில் அப்துல் சமத் அவரும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியுள்ளார். 9 பேரும் வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த முறை வந்து மிக முக்கியமாக துறையூர் தனி தொகுதி மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வந்து மணப்பாறையில் வந்து மனிதநேய மக்கள் கட்சியோட வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார். இந்த நிலையில் இவர்கள் மிக முக்கியமாக ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல சென்னை வந்து தலைநகரில் பெரம்பூரில் அவர்கள் தாவேகா நிர்வாகிகள் குறிப்பிடுவது திருச்சியில் 2 இடங்களில் போட்டியிடுவது, நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றியை 2 பக்கம், அதாவது அங்கே வெற்றி கிடைக்காது அதனால் இன்னொரு தொகுதி இருக்கட்டும் என்ற நிலையில் இல்லை. நாங்கள் பயந்து இது மாதிரி அவர் வந்து எங்கள் தலைவர் வேட்புமனு தாக்கலை செய்யவில்லை. அதிர்வலைகளை மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருச்சியின் மற்ற புறங்களும், ஏனென்றால் திருச்சியில் அவர் நிற்கிறார் என்றால் இந்த 9 சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என அதற்கான அந்த வேட்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தங்களுக்கு ஏற்படுத்தும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர் நம்ம மாவட்டத்தில் இந்த தொகுதியில் நிற்கிறார் என்று அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதைவிட மிக முக்கியமாக திருச்சி கிழக்கு தொகுதி ஒரு சிறிய தொகுதி. திருச்சியை பொறுத்தளவு மலைக்கோட்டை மாநகர் என்று குறிப்பிடுவோம். மலைக்கோட்டையே திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் உள்ளது. மிக முக்கியமாக விமான நிலையம், திருச்சி மத்திய சிறைச்சாலை உள்ளிட்டவையில் காந்தி மார்க், காந்தி சந்தை இவைகள் அனைத்தும் உள்ளது. இதில் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போல் சிறுபான்மையினர் 12% அவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மற்ற சமூகத்தினரும் இருக்கிறார்கள். கிழக்கு தொகுதி வந்து சிறிய தொகுதி, ஏனென்றால் அது வந்து திருச்சி, அதாவது சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமான நிலையம் வருவதற்கும் எளிதாக பரப்புரை மேற்கொள்ள அல்லது அங்கே வந்து செல்ல அவருக்கு எளிதாக இருக்கும் என்று கிழக்கு தொகுதியை தேர்வு செய்துள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். அவருடைய முதல் பரப்புரையும் கிழக்கு தொகுதியில் உள்ளதால் அவர்கள் சென்டிமெண்டாக இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து உள்ளதாகவும் குறிப்பிடுறாங்க. இதை விட மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தை வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியோடைய சொந்த ஊர் திருச்சி இருதயபுரம்.
இந்த இருதயபுரம் திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் உள்ளது. அவருடைய வியூக வகுப்பாளர் ஆரோக்கியசாமி, அதாவது அவர் குறிப்பிட்டது போல கிழக்கு தொகுதி விஜய்க்கு சாதகமாக இருக்கும். தாவேகா தலைவருடைய வெற்றி என்பது மிகவும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற பல்வேறு கோணத்தில் அவர்கள் ஆராய்ந்து கிழக்கு தொகுதியை 2வது தொகுதியாக அவர்கள் ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருந்தார்கள். பரப்புரை துவங்கும் பொழுதே கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார் என்று பரவலாக பேசப்பட்டது. அதனை அடுத்து அவருடைய அந்த ஒவ்வொரு அசைவும், அதாவது அவருடைய தேர்தல் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது அந்த கிழக்கு தொகுதியில் அவர்கள் நிர்வாகிகள் மற்றும் அனைவரும் சந்தித்து தேர்தலுக்கு முன்னதாகவே தங்களுக்கான அந்த களத்தை உருவாக்கி அதற்கான பணியில் ஈடுபட்டு விட்டாங்க. அனைவரையும் சந்தித்து தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிக முக்கியமாக இது மிகவும் எளிதான தொகுதி என்று அவர்கள் இந்த பரப்புரை மேற்கொண்டு இப்ப விஜய் பரப்புரை மேற்கொள்ள வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னதாகவே அவர்கள் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு விட்டார்கள். திருச்சிக்கு மத்திய பகுதிக்கு பரப்புரை செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார்.